பாப்பாவுக்கானாங்க நாங்களும் வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் காவல்துறையும் வந்து பொழுதுனைக்கு தேடினாங்க, 2 நாளை தேடினாங்க. இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரில் கையெழுத்து வாங்கி உண்மையை சொல்கிறாங்க. இப்படி குழந்தை காலமாயிருச்சு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றவாளி காட்டுங்கன்னா காட்ட மாட்டோம், அது நாங்கள் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தீவிரமாக தீர்ப்பு எடுக்கணும், முடிவு எடுக்கணுங்க. குற்றவாளி எங்ககிட்ட காட்டிட்டு தான் கொண்டு போகணும். காட்டலைன்னா விட மாட்டேங்க, பாப்பால கையில் வாங்க மாட்டேங்க. இது வரைக்கும் ரீசன் கரெக்டான ரீசனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொருத்தனை ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது டீட்டெயிலாக தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்களும் எல்லாம் பண்ணாங்க, கரெக்டான ரீசனு இப்போதான் சொல்றாங்க. அம்மா தாயார் நீங்க யாருங்க? தெரியாம நீங்க எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோஸ் நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இதுக்கு அப்புறம் நான் குற்றவாளி வந்து இது பண்றேன். வேண்டாம்